ஹலோ மக்களே, மாறன் வீரா சீரியல் செம மாசம் போயிட்டுருக்கு. விஜயோட ஃப்ராடுத்தனத்துக்கெல்லாம் முடிவு கட்டிட்டாங்க நம்ம மாறன். அதே சமயத்தில் விஜயை தரன்னு இழுத்துட்டு வந்து வள்ளியம்மையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த விஜயும் அவங்க அம்மாவும் எப்படியாவது இந்த குடும்பத்தை சும்மா விடக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் இனியே இந்த குடும்பத்துக்குள்ளே நான் வருவேன்னு சொல்லிட்டு சவால் எடுத்த மாதிரி அப்படியே வீட்டுக்கு முன்னாடியே இருந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதே சமயத்தில் போலீஸுக்கிட்ட சொன்னாலும் எப்படியே நம்ம பக்கம் தான் நியாயம் இருக்கும். அந்த பிருந்தாவை 2வது தானே மேரேஜ் பண்ணா, எல்லா உரிமையும் எனக்கு தான் உண்டுன்னு ரொம்ப தைரியமாக பேசுகிறாங்க விஜய். மாறன் வீரா என்னதான் பண்ணாலும் அந்த விஜய் திருந்துற மாதிரி இல்லை. அந்த அதிகாரிகளும் வந்து என்ன பண்ணாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மாறன் செம மாசா ரிப்போர்ட்டையும் எடுத்துகிட்டு வந்து விஜய் பற்றின எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. அதே சமயத்தில் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த நம்ம வள்ளியம்மையும் இதுக்கு மேலே இந்த வீட்டில் நீ இருக்க முடியுமா, இத்தனை நாளாக நீ போட்ட நாடகம் எல்லாம் இன்னையோட முடிவுக்கு வருதுன்னு சொல்லிட்டு விஜயை தரன்னு இழுத்துட்டு வீட்டுக்கு வெளியிலேயே தள்ளிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த குடும்பத்தில் உள்ளவங்களும் என்னடா விஜய் இப்படி ஏமாத்திட்டாலே, எவ்வளோ தைரியம் இருக்கணும் இந்த பொண்ணுக்கெல்லாம், அப்படியே ராமச்சந்திரன்கிட்ட வந்தோம், ஒரு பொண்ணை உன்னை ஏமாத்திட்டாலே அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட வள்ளிக்கும் பயங்கரமாக கோபம் வந்துடுது. இனிமே நீ இந்த குடும்பத்துக்குள்ளேயே வர முடியாது, இந்த வீட்டை விட்டு வெளியில் போன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அதெல்லாம் கேட்ட விஜயும் அந்த இடத்த விட்டு போகிற மாதிரியே இல்லை. என்னதான் இருந்தாலும் கார்த்தி தான் என்னோடய ஹஸ்பண்ட், இந்த இடத்த விட்டோம் இந்த குடும்பத்தை விட்டோம் நான் போகிற மாதிரியே இல்லை. என்னைக்கா இருந்தாலும் அந்த பிருந்தா 2வது வந்தவ தான், நான் தான் உள்ளவா, அதனால் அந்த உரிமையை நான் விட்டு கொடுக்குற மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஊர் மக்களும் சரி அவள் என்ன பண்ணுவா, அவளுக்கும் ஆசை இருக்க தானே செய்யும், கார்த்தி கூட வாழ்ந்துட்டு போட்டு, இத்தனை வருஷமாக ஒன்றா இருந்தாங்கல்ல, அதனால் அந்த விஜயை மன்னிச்சு ஏற்றுக்கோங்கன்னு சொல்லிடுறாங்க. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த வள்ளி அம்மாவும் பயங்கர டென்ஷன் ஆயிடுறாங்க. என்ன பேசுகிறீங்க, அவள் எவ்வளோ பெரிய ஃப்ராடுத்தனம் பண்ணியிருக்கா, நல்லவளாக இருந்தால் கூட ஏற்றுக்கலாம், இப்படி எல்லா உண்மையை நிரூபித்தப்புறமும் இந்த மாதிரி பேசுகிறது சரியில்லை. அண்ணா நீ இனியும் அந்த விஜயை நம்பாத, அவளுக்கிட்ட அவள் அப்பா குணம் தான் இருக்குது, அதனால் அவளை திருப்பி இந்த குடும்பத்துக்குள்ளே ஏற்றுக்கணும்னு நினைக்கவே செய்யாதுன்னு சொல்லிடுறாங்க. ராமச்சந்திரனும் நீ சொல்கிறது எல்லாமே சரிதான், இத்தனை நாளாக கண்மூடித்தனமாக அவளை நம்பிட்டே இருந்தேன், அவள் இப்படிப்பட்டவன்னு நான் தெரிஞ்சிக்கவே இல்லை, எல்லாரையும் நம்புறனால தான் அவள் இன்னும் கொஞ்சம் என்னை ஏமாத்திட்டா, இப்போ என்ன பண்ணுறது, நம்ம குடும்பமான இப்படி ஆயிட்டே, எல்லாரும் நம்மளை கேள்வி கேட்குற மாதிரி பண்ண வச்சிட்டாளே அப்படின்னு வருத்தப்படுறாங்க. நம்ம கார்த்தி அவங்க அப்பா கிட்ட, அப்பா நீ இதுக்கெல்லாம் வருத்தப்படாத, அவளோட சுய ரூபம் இப்போவாது தெரிஞ்சுதே, இனிமேலாவது அவளை நம்பாமல் இந்த குடும்பத்தில் ஏற்றவே கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிடுறாங்க. வீராவும் மாறனும் நாங்களும் எல்லா உண்மையும் நிரூபிச்சிட்டோம்ல, அதுக்கப்புறமா என்ன யோசிச்சிருக்கீங்க, எல்லா எவிடன்ஸையும் காட்டி இவளை இந்த வீட்டை விட்டே அனுப்ப வேண்டியதானே, இவ்வளோ நடந்த பிறவும் வெளியில் நின்று இப்படி போராட்டம் பண்ணிகிட்ருக்கா, சரியான ஆள் தான் இவா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. வீட்டில் உள்ளவங்களும் வேறு வழி இல்லாமல் அதிகாரிகளுக்கு ஏதாவது ஃபோன் பண்ணி சொல்லிடுவோமான்னு நினைக்கிறாங்க. அதே சமயத்தில் விஜயும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு நல்லாவே தெரியும், நீங்கள் எங்கே போனாலும் எனக்கு தான் இங்கே உரிமை இருக்குது, ஏன்னா கார்த்தியோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் நான் தான், அதனால் யாரை எதுவும் செய்ய முடியாது, 2வது வந்த பிருந்தாவை தான் இந்த வீட்டை விட்டே துரத்துவாங்க, அது மட்டும் இல்லாமல் எனக்கு டைவர்ஸ் கொடுக்காம 2வது எப்படி அவளை மேரேஜ் பண்ணிக்கலான்னு எல்லாரும் கேட்பாங்க அப்படிங்கிற உண்மை எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட கார்த்தியும் இவ சொல்கிறது சரிதான், நம்ம போலீஸ் கேஸுன்னு ஏதாவது போனால் நமக்கு தான் திருப்பியும் பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறாங்க. வள்ளியம்மையும் இவ்வளோ நடந்த பிறவும் இவளோட திமிர பாரா, என்னெல்லாம் பேசுகிறா, எப்படியெல்லாம் பிளான் பண்ணுறா, ஒழுங்கு மரியாதையாக இப்போ இந்த இடத்த விட்டு போறியா அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. விஜயும் போகிற மாதிரி இல்லை. அப்படியே அவங்க அம்மாகிட்ட, அம்மா நீ பேசாமல் அந்த அதிகாரிகளுக்கு ஃபோனை போட்டு இங்கே வர சொல்லு,
நம்ம பக்கம்தான் எல்லா நியாயமும் இருக்கேன்னு சொல்லி அசால்ட்டாக பேசுகிறாங்க. அதை கேட்ட அவங்க அம்மாவும், நீ என்ன சொல்கிற, ஏற்கனவே போலீஸ் என்ன தேடிட்டு இருக்கு, இதுக்கடையில் நான் பேச முடியுமா அவங்கள்ட்ட அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு போக பார்க்குறாங்க. விஜயும் நான் கண்டிப்பாக அவங்களெல்லாம் கூப்பிடுவேன்னு அதிகாரிகளுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. சுற்றி இந்த ஊர் மக்களும் சரி நடந்தது தான் நடந்துட்டு, இனி அவள் நல்லவளா இருப்பா, அதனால் அவளை மன்னிச்சு ஏற்றுக்கோங்கன்னு ராமச்சந்திரன் கிட்ட சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த குடும்பத்தில் உள்ளவங்களும், என்ன பேசுகிறீங்க, அவள் திருப்பி அவளோட நாடகத்தை காட்டிகிட்டு இருக்கா, இன்னுமா இவளை நம்பிட்டே இருக்கீங்க, இவள்னால எங்கள் குடும்பத்தில் பிரச்சனைன்னு சொல்கிறோம்ல, அதுக்கு அப்புறமா எப்படி இவளை நம்பி உள்ளே விட முடியும்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் வள்ளியம்மையும் விஜய்கிட்ட, உங்ககிட்ட உன் அப்பே செந்திலோட குணம் தானே இருக்குது, அவனும் அன்னைக்கு இந்த குடும்பத்தை பழி வாங்கணும்னு தான் நினச்சான், அது மட்டும் இல்லாமல் என் அண்ணனையும் எவ்வளோ ஏமாத்திருக்கான்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் கேட்ட உடனே விஜயும், என்னோட அப்பாவை பற்றி பேசக்கூடிய உரிமை உங்களுக்கு கிடையாதுன்னு கூட கொஞ்சம் கோபப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. அதே சமயத்தில் அதிகாரிகளும் வந்துடுறாங்க. அவங்கள்ட்ட விஜயும் நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வள்ளியம்மை என்னை அடித்து துரத்திட்டாங்க, அவங்களெல்லாம் சும்மா விடாதுங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதிரி சொல்லிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த மாறனும் வீராவும் சும்மா விடுவாங்களா, அப்படியே அந்த அதிகாரிகள்கிட்ட வந்து எல்லா எவிடன்ஸையும் காட்டி இந்த மாதிரிலாம் பிரச்சனை நடந்தது, அதனால தான் இவங்க இப்படி இருக்காங்க, கார்த்தியும் இனிமே இவங்க கூட வாழ்கிறதுக்கு நான் தயாராக இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுகிறாங்க. அதை கேட்ட அதிகாரிகளும், சரி இது உங்கள் குடும்ப விஷயம், உங்களுக்குள்ளே பேசி சமாளிக்க பாருங்க, விஜய்கிட்டையும் சரி போராட்டத்தை நிறுத்துன்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் அதையெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை விஜயும் மாறன் வீரா எல்லாரையும் பார்த்து, உங்களை பஞ்சாயத்தில் இழுத்துட்டு வந்து நான் அவமானப்படுத்த போகிறேன், அது மட்டும் இல்லாமல் இந்த குடும்பத்துக்கு திருப்பியும் நான் வருவேன்னு சவால் விட்ட மாதிரி பேசிட்டு போகிறாங்க. அதே சமயத்தில் ராமச்சந்திரன் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும், என்னடா இந்த விஜய் இப்படி பேசிட்டு போகிறாளே, இங்கே அவமானப்படுத்துறது போதாதுன்னு சொல்லிட்டு பஞ்சாயத்தில் வேற நம்மளை கூப்பிடுவாளான்னு நினைக்கிறாங்க. கார்த்தியும் பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. வள்ளி சித்திச்சியும் போய் இவ்வளோ பிரச்சனை பண்ணாலே விஜய் எவ்வளோ தைரியம் இருக்கணும் இவளுக்கெல்லாம், இவளை சும்மாவே விடக்கூடாது, அவ கூட சேர்ந்து வாழணும்னு எனக்கு துளி கூட விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட பிருந்தாவும், சரி நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதுங்க, எல்லாமே சீக்கிரமாக சரியாயிடும், அவள் என்னதான் பிளான் போட்டாலும் நம்ம கிட்ட தான் எல்லா எவிடன்ஸும் இருக்கேன்னு அசால்ட்டாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. விஜய் கிட்ட அவங்க அம்மா இப்போ என்ன பண்ண போகிற, பஞ்சாயத்தில் போனாலும் அவங்க என்ன சொல்ல போகிறாங்க, ஏதாவது சொத்து எல்லாம் நஷ்டேடாக கேட்க போறியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு விஜயும், எனக்கு பணம் காசு எல்லாம் முக்கியம் இல்லை, அந்த குடும்பத்துக்குள்ளே நான் திருப்பியே போனோம், அவங்கள சும்மாவே விடக்கூடாது, என்னை இந்த நிலைமைக்கு ஆக்கிட்டாங்கல்ல அந்த வீரா மாறன், அவங்களையும் பழி வாங்குவேன் கண்டிப்பாக, கார்த்திக் கூட மறுபடியும் நான் சேர்ந்து வாழ்வேன், அது மட்டும் இல்லாமல் பஞ்சாயத்தில் அந்த குடும்பத்தையே தலை குனிய வச்சு அவங்க கையாலேயே ஆரத்தி எடுத்து என்னை அந்த வீட்டுக்கு கூப்பிடுற மாதிரி செய்வேன்னு சவாலை விடுறாங்க விஜய்.